Hey, hello guys, என் பேர் கௌஷிக் அண்ட் வெல்கம் பேக் டு குறிமுறை. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, Playwrightல இருக்கிற ப்ரௌசர் கான்டெக்ஸ்ட்ன்ற ஒரு டாபிக் வந்து லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம லேர்ன் பண்ண எல்லா கோட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து நான் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். அதாவது ப்ரௌசர் டாட் நியூ கான்டெக்ஸ்ட் கொடுத்துட்டு பேஜை கிரியேட் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லுவேன். சொல்லும் போது எப்போவுமே கான்டெக்ஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை வந்து டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகே, ஸோ கான்டெக்ஸ்ட் ப்ரௌசர் கான்டெக்ஸ்ட்ன்றது ஒரு சூப்பர் கான்செப்ட். நான் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, சிம்பிளாக சொல்லணும் போனோம் அப்படின்னா ப்ரௌசர் கான்டெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மல்டிபிள் இண்டிபெண்ட் ப்ரௌசர் செஷன்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படின்னு நம்ம இப்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் பண்ண கோட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்சி, அதாவது இந்த கிட்ஹப்பில் மாஸ்டர் பிரான்ச்சுக்குள்ளே எஸ்ஆர்சி டெஸ்ட் ஜாவாக்குள்ளே போனீங்க அப்படின்னா டே வைஸாக எல்லாமே இருக்கும். உங்களுக்கு பர்டிகுலர் டேயில் இருக்கிற கோடு மட்டும் வேணும் அப்படின்னா மாஸ்டரை கிளிக் பண்ணி இங்கே டே 7 வரைக்கும் இருக்கும். இன்றைக்கி முடிச்ச அப்புறம் டே 8 அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ கம்மிங் பேக் டு தி டாபிக். என்ன டாபிக் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்மளோட ப்ரௌசர் கான்டெக்ஸ்ட் தான். சரி, இப்போ ப்ரௌசர் கான்டெக்ஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி கான்செப்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரௌசர் எப்படி லான்ச் இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து Playwright அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் வந்து டாட் கிரியேட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணும். ஸோ அது என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா Playwrightோட இன்ஸ்டன்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா Playwright டாட் குரோமியம், அதாவது எந்த ப்ரௌசர். ஸோ அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரௌசர் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃபயர்ஃபாக்ஸ் லான்ச் பண்ணலாம், இல்லைனா வெப்கிட் லான்ச் பண்ணலாம், இல்லைனா குரோமியம் லான்ச் பண்ணலாம். இப்போ இந்த ப்ரௌசர் டைப்லேருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லான்ச்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அதுதான் ஆக்சுவலி வந்து லான்ச் பண்ண போகுது. அது என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா ப்ரௌசர் அப்படின்ற ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ ப்ரௌசர்லேருந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நியூ கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நியூ கான்டெக்ஸ்ட் என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்டெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லைக் நம்ம எப்போவுமே பண்ணுவோம். இப்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கான்டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி நியூ பேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நியூ பேஜ் என்ன ரிட்டர்ன் பண்ணோம், அவிசா பேஜை வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ பேஜ்லேருந்து தான் நம்ம லைக் ஓகே, இந்த பேஜ்லேருந்து தான் நம்ம வந்து நேவிகேட் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம பண்ணோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். அதாவது Playwright.clear வந்து Playwright இன்ஸ்டன்ஸை கொடுக்கும். அது பேஸ் பண்ணி நம்ம குரோமியம் இல்லை ஃபயர்ஃபாக்ஸ் இல்லை வெப்கிட், அதாவது ப்ரௌசர் டைப் எது வேணும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் லான்ச் ஃபங்க்ஷன் கால் பண்ணால் ப்ரௌசர் லான்ச் ஆகும். லான்ச் பண்ண ப்ரௌசரில் ஒரு டேப் வேணும் அப்படின்னா நியூ பேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, பட் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லான்ச்லேருந்து ப்ரௌசர் ரிட்டர்ன் ஆகுது இல்லை, அந்த ப்ரௌசர்லேருந்து நியூ கான்டெக்ஸ்ட் வரும். நியூ கான்டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி நம்ம நியூ பேஜை வந்து கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா? சரி, இப்போது அது இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த ஒரு பர்டிகுலர் சினாரியோ நான் சொல்கிறேன். ஸோ இங்கே போயிட்டு இந்த லாகின் வந்து நம்ம கிளிக் பண்ண போகிறோம். லாகின் லிங்க் ஒன்று இருக்காங்க. ஸோ அங்கே போனோம் அப்படின்னா லாகின் என்ற லிங்க்கை வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து ஆக்சுவலி ஸ்பேனில் இருக்குது, பட் எனக்கு வந்து இந்த பட்டன் கிளிக் பண்ணோம். ஸோ நம்ம பேரண்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 1x பாத் ஃபவுண்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு ஹைலைட் இது. ஸோ அது வந்து கரெக்டு தான். ஸோ நம்ம அதை காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா பேஜ் டாட் கிளிக் அண்ட் கிளிக்குள்ளே அந்த வேல்யூ எக்ஸ் பார்த்து டைரெக்டாக கொடுத்துருவோம். ஓகே, ஸோ லாகின்குள்ளே போனால் அப்புறம் நம்மளுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குது ஆஃபீஸா. ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே சிஎஸ்எஸில் நம்மளுக்கு ஒரு டேட்டா இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அட்டோனி அதே மாதிரி ரைட் கிளிக் இன்ஸ்பெக்ட் பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ பாஸ்வேர்டு வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து பாஸ்வேர்டு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஓகே, ஸோ பாஸ் $123 தான் பாஸ்வேர்டு. ஸோ அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த லாகின் பட்டனை வந்து நம்ம கிளிக் பண்ண போகிறோம். ஸோ அதை இன்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸில் வந்து பட்டன் கலர் ப்ரைமரி அப்படின்னு இருக்குது. ஸோ கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ லாகின் பண்ண அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யார் இப்போ ஆட்டோனி பேஸ் பண்ணி லாகின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே ஆட்டோனி வரும். உங்கள் பேரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் பேர் வரும். ஸோ இந்த இவனை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பாத் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அது வந்து நம்மளுக்கு டெக்ஸ்ட் வேணும். ஸோ கெட் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா அவிசா ஸ்ட்ரிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ நான் வந்து யூசர் நேம் அப்படின்னு போடுறேன். அதுக்கப்புறம் சிஸ் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, சிஸ் அவுட்
ஓகே. ஸோ இது வந்து ஃபஸ்ட் நம்ம ரன் பண்ணி பார்த்தலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரைட் கிளிக் ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். சாரி மக்களே, லைட்டாக வாய் வளருது. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் ஆக்சுவலி லான்ச் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோனி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். பட் கண்ணுக்கு தெரில, எனக்கா நம்ம வந்து ஹெட்லெஸ்ஸில் ரன் பண்ணியிருக்கோம். ஹெட் மோடில் இப்போ ரன் பண்ணி பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்கவுண்ட் சர்க்கிள் அப்படின்னு வந்திருக்கு, ஆட்டோனி வந்திருக்கு, ஆரோ ட்ராப் டவுன் அப்படின்னு வந்திருக்கு. பட் யூசர் நேம் வந்து ஆட்டோனி மட்டும் தான். ஏன் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லொக்கேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்பேன் டேக்குள்ளே இருக்குது. கரெக்டாக ஸ்பேன் டேக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மேட் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே ஒரு மேட் இருக்குது, நடுவில் தான் ஆட்டோனி இருக்குது. இந்த மேட் க்ளோசிங் அண்ட் எண்டிங்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, இங்கேயும் ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ நம்ம ஸ்பேனை ஃபோக்கஸ் பண்ணனால உள்ளே இருக்கிற மேட்டோட டெக்ஸ்ட்டும் வருது. பட் அது நம்மளுக்கு வேண்டாம். அப்படின்னா நம்ம இது வந்து சிஎஸ்எஸோ எக்ஸ்பாத்தை வச்சு சால்வ் பண்ண முடியாது. இது வந்து ஆப்வியஸாக நம்ம வந்து யூசர் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ ஸ்ட்ரிங்கில் போய்ட்டு உங்களுக்கு ஸ்ட்ரிங் தெரியும் அப்படின்னு நம்புகிறேன். அதனால் நான் டப்புன்னு கோட் வச்சிடுறேன். தெரில அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது. நம்ம இன்னும் வீடியோ போடல. வீடியோ போட்ட அப்புறம் பார்க்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து நியூ ப்ரௌசர் டைப் டாட் லான்ச் ஆப்ஷன் டாட் செட் ஹெட்லெஸ். வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜு, கிரைண்டரு, மிக்சி எல்லாத்தையும் போட்டு விடுவாங்க. சரி, வந்து ஹெட்லெஸ், இந்த ஹெட்லெஸ்ஸை வந்து லான்ச்சுக்குள்ளே பாஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரௌசர் வந்து இப்போ லான்ச் ஆகும் அண்ட் யூசர் நேம் மட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாகின் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு, ஆட்டோனி அப்படின்ற யூசர் நேம் இருக்குது. அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்துச்சு. ஓகே. ஸோ கூலாக. ஸோ இது வரைக்கும் நம்ம இப்படி தான் பண்ணிட்டுருப்போம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம ஆக்சுவல் கான்செப்ட்டுக்கு வருவோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பியும் கான்டெக்ஸ்ட் ஆல்ரெடி இங்கே வந்து ப்ரௌசர் டாட் நியூ கான்டெக்ஸ்ட் போட்டிருக்கோம். அதில் ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்குது. அந்த கான்டெக்ஸ்ட்லேயே நான் திருப்பி நியூ பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நியூ பேஜ் என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூ டேபை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஓகே. ஸோ நியூ டேபில் போய்ட்டு நம்ம திருப்பியும் அதே யூஆர்எல் போயிட்டு அதே யூசர் நேமை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பேஜ் யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே வந்து நியூ பேஜ். ஸோ நியூ பேஜ் டாட் நேவிகேட் அண்ட் இங்கே வந்து நியூ பேஜ் டாட் லொக்கேட்டர் அண்ட் இங்கே வந்து ரீஇனிஷியலைஸ் பண்ணிக்கலாம், எரர் போயிடும். ஓகே. ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா பாருங்கள், இங்கே ஒரு ப்ரௌசர் இருக்குது. இந்த ப்ரௌசரில் லாகின் ஆகிட்டு ஆட்டோனி அப்படின்னு இருக்குது. செகண்ட் அதே ப்ரௌசரில் இன்னொரு டேப் இருக்குது. அந்த டேப்லேயும் வந்து லாகின் பண்ண டேட்டா அப்படியே இருக்குது. ஆப்வியஸாக இதுதான் ரியல் டைம் சினாரியோ. கரெக்டாக இப்போ நம்ம க்ரோம்லேயே போய்ட்டு நீங்கள் ஜிமெயிலில் லாகின் பண்ணிட்டு திருப்பியும் இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி ஜிமெயில் கொடுத்தீங்க அப்படின்னா அதே யூசர் அதே இமெயில்ஸ் தானே வரும். ஸோ அதே தான் இங்கே நடந்திருக்கு. எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கரெக்டாக நம்மளுக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ அதாவது நியூ பேஜ்னு என்ன கிரியேட் பண்ணோம், நியூ டேபை கிரியேட் பண்ணோம், நியூ பேஜ் டாட் நேவிகேட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது நியூ டேப். ஸோ உங்களுக்கு வந்து லைக் கிரியேட் பண்ணதுலேருந்து இன்னொரு டேப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் ப்ரௌசர் கான்டெக்ஸ்ட் நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது என்னோடய பர்சனல் ப்ராஜெக்ட், நான் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா பேக் எண்டில் அட்மின் வச்சு லாகின் பண்ணிட்டு ஒரு டேட்டா ஒன்று கிரியேட் பண்ணேன். அந்த கிரியேட் பண்ணுற டேட்டா வந்து ஃப்ரண்ட் எண்டில் அன்ஆத்தென்டிகேட்டட் யூசர்ஸ்க்கு வரணும். ஸோ 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து ஆத்தென்டிகேட்டட் யூசர் வச்சு நான் டேட்டா கிரியேட் பண்ணுவேன். அது வந்து அன்ஆத்தென்டிகேட்டட் யூசருக்கு ரெஃப்ளெக்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுவேன். அப்போது நான் எப்படி இன்னொரு செஷன் எனக்கு வேணும், ஆனால் இங்கே இருக்கிற யூசர் டேட்டா, இங்கே இருக்கிற லாகின் பண்ண அந்த கேஷு, குக்கீஸு, அந்த செஷன் எனக்கு வேண்டாம், புது செஷன் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ப்ரௌசர் பேஸ் பண்ணி தான் நம்ம கான்டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ எகெயின் இங்கே வந்து ப்ரௌசர் டாட் நியூ கான்டெக்ஸ்ட் இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா another கான்டெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இது வந்து நியூ கான்டெக்ஸ்ட். இப்போது இந்த நியூ கான்டெக்ஸ்டில் இது வந்து நான் கான்டெக்ஸ்ட் 2 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 2வது கான்டெக்ஸ்ட்லேருந்து நம்ம டாட் நியூ பேஜ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ அது என்ன கொடுக்கும் அப்படின்னா ஒரு புது பேஜ் எனக்கு வந்து கொடுக்கும். ஓகே. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இங்கே வந்து லைக் இதுதான் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு
இப்போது இந்த நியூ பேஜ் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே வந்து நியூ பேஜ் யூஸ் பண்ணியாச்சு. ஓகே, என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண கான்டெக்ஸ்ட்லேருந்து நியூ பேஜ் கிரியேட் பண்ணோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த கான்டெக்ஸ்ட்டை புதுசாக கிரியேட் பண்ணிட்டு browser டாட் நியூ கான்டெக்ஸ்ட் புது கான்டெக்ஸ்ட் வந்ததுலேருந்து நியூ பேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போது இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஓகே, ஸோ நல்லா பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இந்த ப்ரௌசரில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ டேப் ஒன்று அட்டாச் ஆச்சு. எனக்கா அதே கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால டிஃப்ரெண்ட் ஒரு ப்ரௌசர் வந்திருக்கு. அந்த ப்ரௌசரில் பார்த்தீங்க அப்படின்னா லாகின் நடக்கலை. ஏன் நடக்கலை? எனக்கு ஆஃபீஸாக நம்ம வந்து புது செஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பழைய ப்ரௌசரில் இருக்கிற அந்த செஷன் அதெல்லாம் வராது. ஸோ இப்போ நீங்கள் ஜிமெயிலில் வந்து லாகின் பண்ணியிருக்கீங்க. திருப்பியும் ஒரு இன்காக்னிட்டோ மோடில் போய்ட்டு ஜிமெயில் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற டேட்டாவாக வரும், வராதுல்ல. புது செஷன் தானே நம்ம புதுசாக தானே லாகின் பண்ணோம். ஸோ அதுதான் வந்து இங்கே நடக்குது. இப்போ நம்ம கோடில் பார்த்தீங்க அப்படின்னா எரர் மெசேஜும் வந்திருக்கு. ஏன் எரர் மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா இந்த எக்ஸ்பாத் வந்து அங்கே இல்லை அப்படின்னு சொல்லுது. ஏன் இல்லைனா நம்மளுக்கு ஆஃபீஸாக தெரியும் இன்னொரு கான்டெக்ஸ்ட்டில் வந்து லாகின் நடக்கலை. ஸோ ஆஃபீஸாக வந்து நம்மளுக்கு வந்து டேட்டா வரல. ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ரௌசர் கான்டெக்ஸ்ட் உள்ளே இருக்கிற ஒரு நல்ல விஷயம். இப்போ இந்த ப்ரௌசர் கான்டெக்ஸ்ட் வச்சு நம்ம வந்து என்ன மாதிரி சினாரியோஸ்லாம் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேக் எண்டில் அட்மின் சைடில் ஏதாவது நடக்குது, அது வந்து அன்ஆத்தென்டிகேட்டட் யூசர்ஸ்க்கு வந்து செக் பண்ணோம் அப்படின்னா அப்போ browser டாட் நியூ கான்டெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் இது வந்து பர்டிகுலர் ப்ரௌசருக்கு மட்டும் கேட்டிங்கன்னா பர்டிகுலர் ப்ரௌசருக்கு மட்டும் தான், மல்டிபிள் ப்ரௌசர்ஸ்க்கு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் playwright டாட் chromium சொல்லிட்டேன்ல, அப்போ அந்த chromium பேஸ் பண்ணி தான் வரும். அதே வந்து இப்போ நான் வந்து chromium பதிலாக ஃபயர்ஃபாக்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அதே சேம் கான்செப்ட் தான், ஆனால் chromiumக்கு பதிலாக ஃபயர்ஃபாக்ஸ் வரும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா நியூ கான்டெக்ஸ்ட்ன்றது நியூ ப்ரௌசர் தரும், பட் சேம் ப்ரௌசர். குரோமியம்னா குரோமியம் தான் தரும், ஃபயர்ஃபாக்ஸ்னால் ஃபயர்ஃபாக்ஸ் தான் தெரியும். ஒன்றுத்தில் வந்து குரோம் லான்ச் பண்ணிட்டு இன்னொருத்தில் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ டைரெக்டாக பண்ண முடியாது. அந்த பேராமீட்டர் கான்செப்ட்லாம் வச்சு ஆப்வியஸாக நீங்கள் வந்து மல்டிபிள் ப்ரௌசர்ஸ் லான்ச் பண்ணலாம். அந்த மாதிரி வேணால் பண்ணலாம். ஓகேவா? சரி, அவ்வளோதான். இந்த வீடியோவுக்கு வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். இப்போ லைக் நம்ம வந்து க்ளோஸ் வந்து எப்பப்போ எங்கெங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம வந்து playwright டாட் க்ளோஸ் அப்படின்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுரும். எனக்கு இல்லை ஒரு ப்ரௌசரில் 2 டேப் இருக்குது, ஏதாவது ஒரு டேப்பை மட்டும் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டேப் பேஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ பேஜ் டாட் க்ளோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டேப் மட்டும் பர்டிகுலராக க்ளோஸ் ஆகும். இல்லை எனக்கு கான்டெக்ஸ்ட் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த கான்டெக்ஸ்ட் வேணுமோ அந்த கான்டெக்ஸ்ட் 2 டாட் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி அந்த கான்டெக்ஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை playwright இன்ஸ்டன்ஸ் க்ளோஸ் பண்ண வேணாம், எனக்கு ப்ரௌசர் மட்டும் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரௌசர் க்ளோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ரௌசர் மட்டும் க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா? இந்த playwright வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது இந்த சென்ஸ் லைக் மல்டிபிள் டெஸ்ட் ரன் பண்ணுறோன்னா ஒரு வாட்டி இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணிட்டு அது பேஸ் பண்ணி நிறைய ப்ரௌசர்ஸ் வந்து லான்ச் பண்ணுற மாதிரி பண்ணலாம். அது வந்து கொஞ்சம் ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கும். அது நான் போக வீடியோஸில் ஃப்ரேம் ஒர்க் லெவல் போகும்போது இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேவா? சரி, இன்னொரு கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து நியூ பேஜ் ஓப்பன் பண்ணிட்டோம், பழைய பேஜும் இருக்குது. எனக்கு வந்து இப்போ பழைய பேஜ் கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணால் எப்படி பண்ணுறது? ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே எரர் மெசேஜ் வரும். ஸோ இதை வந்து நான் கமெண்ட் பண்ணி விட்டுறேன். எனக்கா யூசர் லாகின் ஆகாதனால நியூ கான்டெக்ஸ்ட்டில் எரர் மெசேஜ் வரும். எரர் மெசேஜ் இருந்தால் கோட் ஸ்டாப் ஆகிடும். அதனால் நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன். ஓகேவா? லாஸ்ட்டாக நம்ம ஃபோக்கஸ் வந்து நியூ பேஜில் தான் இருக்குது. இல்லை எனக்கு பழைய பேஜோட நான் இன்ட்ராக்ட் பண்ணோம், பழைய பேஜில் போய்ட்டு இங்கே வந்து நான் ஏதாவது டேட்டா வந்து டைப் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்களா தாராளமாக பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே திருப்பி அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இங்கேயே வந்து நீங்கள் லைக் பேஜ் டாட் டைப் கொடுத்துட்டு இங்கே வந்து சப்போஸ் HP2 அப்படின்ற ஒரு HP3 அப்படின்ற ஒரு புக்கை வந்து சர்ச் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு நியூ பேஜ் வேணால் நியூ பேஜ் யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த பேஜ் வேணால் எந்த பேஜ் வேணால் யூஸ் பண்ணி எது வேணால் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஜாவா அப்ளிகேஷன் கொடுத்தோம் அப்படின்னா ஓகே, ஸோ இதான் வந்து ரெண்டாவது கான்டெக்ஸ்ட். இங்கே பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பழைய கான்டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா HP3 அப்படின்னு டைப் ஆகிருக்கு. பட் அது வந்து நம்மளுக்கு தெரியல, இது வந்து பேக்ரவுண்டில் இருக்கனால. ஸோ அதை வந்து ஃபோர் கிரவுண்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேஜ் டாட் பிரிங் டு ஃப்ரண்ட் அப்படின்னு ஒரு
bring to front அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக லைக் அந்த பேஜ் வந்து ஃபஸ்ட் ஃப்ரண்ட்டில் வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ bring to front வந்து நம்ம கொடுத்தாலும் ஓகே, கொடுக்கலாம்னா உங்களுக்கு அவுட்புட் தெரியும் அப்படின்னா அது கொடுங்க. அவுட்புட் தெரிய வேண்டாம் அப்படின்னா அது கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா HP3 டைப் பண்ணுறது bring to front கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் வந்து ஆகுது. ஓகேவா? ஸோ ஹெட்லெஸ்லலாம் ரன் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் தேவையே இல்லை. பட் உங்கள் லேர்னிங்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் Playwright எப்பவுமே வந்து நம்ம வந்து ஸ்கிரிப்ட் எழுதும் போது தான் இந்த மாதிரி பார்ப்போம். ஸ்கிரிப்ட் ஒரு வாட்டி ஸ்டேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா ஹெட்லெஸில் போட்டு ரன் பண்ணுறோம். ஏன்னாக்கா ஹெட்லெஸில் போனால் மெமரி வந்து கம்மியாக யூஸ் ஆகும். அது இல்லாமல் ஸ்கிரிப்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும் கம்பேர் டு ஹெட் மோட். ஓகேவா? சரி, இந்த வீடியோக்கு அவ்வளோதான். வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா மல்டிபிள் செஷன்ஸ் வேணும் வித் மல்டிபிள் ப்ரௌசர்ஸ் வேணும் அப்படின்னா உங்கள் கேரிஸும் உங்கள் கேஷும் உங்கள் குக்கீஸும் கேரி ஃபார்வர்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னா ப்ரௌசர் கான்டெக்ஸ்ட்ன்ற கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த லைன் இதெல்லாம் பேஸ் பண்ணி ப்ரௌசரை வந்து லான்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதே வந்து Playwright வித் டைப் ஸ்கிரிப்ட் என்னோடய டுட்டோரியல் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ பண்ண தேவையில்லை. ஃபிக்ஸ்சர்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் அது வந்து டைரெக்டாகவே பேஜை கொடுத்துரும். பேஜை யூஸ் பண்ணிட்டா வேலையை முடிஞ்சிடும். ஓகே, இதனால தான் ஜாவா வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. பட் இப்படி தான் இதை பண்ணோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா பாய், டேக் கேர்.